ஸோ 11th ஸ்டாண்டர்ட் சாரிங்க 12th ஸ்டாண்டர்ட் சுவாலஜிக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் 2023 நடந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரில் என்னென்னலாம் கேட்டிருக்கான் அப்படிங்கிற அனலைசிஸ் பண்ணிக்காங்க. இதிலேருந்து ஒரு 5 மார்க்ஸ் வர சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ நான் சொல்கிற கொஸ்டின்லாம் படிச்சிட்டிங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்காங்க. ஓகே, ஸோ இனி வந்து நம்ம சேனலில் வந்து 5 மார்க் இம்பார்ட்டன்ட், 2 மார்க் இம்பார்ட்டன்ட், 3 மார்க் இம்பார்ட்டன்ட், 5 மார்க் எல்லாம் போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் படிச்சினாலே 65+ எடுக்கலாம். ஸோ யாருமே பார்க்க மாட்டேங்கிங்க வீடியோ, ஸோ கஷ்டப்பட்டு போடுறோம். ஸோ பாருங்கள், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் படிச்சிங்களான்னு பாருங்கள், படிக்கலான்னா படிங்க. ஓகே, நம்ம பார்ப்போம் என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான் அப்படிங்கிறத. நிறைய கொஸ்டின் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ இதில் எல்லாத்தையும் படிச்சிட்டிங்களா அப்படின்னு செக் பண்ணிக்காங்க. சார் 2 மார்க்ஸ் பார்க்குற அளவுக்கு வாட் இஸ் பிளாஸ்மோடமி இது வரைக்கும் 3 தடவை கேட்டிருக்கான். ஸோ இந்த வாட்டி கேட்க ரிப்பீட்டட் சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸ்பெர்மேஜென்சிஸ் ஸ்பெர்மாடோஜென்சிஸ் இந்த வாட்டி வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. அடுத்து மேயர் ஆக்டன்சி ஸ்கின் சின்ட்ரோம், இது வந்து எல்லா வாட்டியுமே இந்த வாட்டி மிட் டேம், குவார்ட்டர்லி, ஹாஃபர்லியில் கூட கேட்டிருக்கிறான். ஸோ பப்ளிக் எக்ஸாமுக்கு அப்படி வர சான்ஸ் இருக்குது. மேயர் ஆக்டன்சி சின்ட்ரோம். அடுத்து லயோனைசேஷன், இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படி சொல்லலாம். ஒகாசக்கி ஃப்ராக்மெண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதெல்லாம் வந்து படிச்சிங்கனாலே வந்து ஒரு பெஸ்ட்டாக போகலாம். ஸோ படிச்சுக்காங்க. நம்ம இது மாதிரி இன்னும் 2 கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ அந்த 2 கொஸ்டின் பேப்பர் செக் பண்ணி பாருங்கள். ஸோ எல்லா கொஸ்டின் பேப்பரும் ஈஸியாக இருக்கா, படித்து முடிச்சுட்டு இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் எனக்கு தெரியுதா அப்படிங்கிறத பார்த்துக்காங்க. ஸோ இதில் இருக்கிறது மேக்ஸிமம் தெரிஞ்சிட்டாலே ஒரு கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, அடுத்து ரெட் டேட்டா புக், இது வந்து இந்த வாட்டி 5 மார்க்கில் கேட்க சான்ஸ் அதிகமாக இருக்குது. இல்லை 3 மார்க்கில் கேட்பான். 2 மார்க்கில் இந்த வாட்டி கேட்க சான்ஸ் இல்லை. அடுத்து யூட்ரோஃபிகேஷன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அப்புறம் வேக்சின்ஸ் நாட் ப்ரொடியூஸ்டு அகேன்ஸ்ட் சிக்கன் பாக்ஸ், இது வந்து இன்சைட் கொஸ்டின் கம்பல்சரியில் கேட்க சான்ஸ் இந்த வாட்டி அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 3 மார்க் செக்ஷன் பாருங்கள். ஜூனியர் பேஸ், இப்போட்டி பேஸு, ஸ்பெம்மு இந்த வாட்டி கேட்க சான்ஸ் அதிகமாக இல்லை. கேட்க சான்ஸ் இல்லை, ஆனால் இந்த கொஸ்டின் கேட்க சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அப்புறம் டிபெக்டமி, வேசக்டமி கேட்க சான்ஸ் அதிகமாக இருக்குது. அப்புறம் மியூட்டேஷன் தேரி இன்சைட் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கூட இந்த வாட்டி கேட்க சான்ஸ் அதிகம். அதான் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் இம்யூனோகுளோபின் தேவையில்லை, விட்டுருங்க, ஸ்கிப் பண்ணுறங்க. ஃபெர்மெண்டர்ஸ் இன்சைட் ஸ்கிப் பண்ணுறங்க, வேண்டாம். ஸோ தான் இது வந்து புக் பேக் கொஸ்டின் கம்பல்சரியில் கேட்க அதிகமாக சான்ஸ் இருக்குது. ஸோ அப்புறம் நேச்சுரலிட்டி மார்டேஜ் இதை கேட்க சான்ஸ் அதிகம். அப்புறம் ஏஜ் இஸ் நாட் டேஸ் இன்சைட் கொஸ்டின் கம்பல்சரியில் கேட்டிருக்கான். ஸோ இதில் நான் சொன்ன கொஸ்டின் 3 கொஸ்டின் பேர் சொல்கிறேன். அந்த 3 கொஸ்டின் பேரில் இருக்க கம்பல்சரி படிச்சிங்கனாலே வந்து இந்த வாட்டி ரிப்பீட்டட் ஆக சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் 5 மார்க் செக்ஷன் பாருங்கள். ஸோ 5 மார்க்கில் வந்து சுவாலஜியில் வந்து இப்போ இன்சைடு கேட்குறான். ஸோ அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஒரு ஆப்ஷனில் ஒரு புக் பேக் கொடுத்து ஒரு இன்சைடு கேட்டிருந்தால் கூட அட்டன் பண்ணிடலாம். ஸோ ஒரே ஆப்ஷனில் 2 இன்சைட் கூட கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதான் கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதை நீங்கள் எழுதுறதுக்கான ஆப்ஷன் நம்ம சேனலில் இருக்குது. 5 மார்க் நேற்றுக்கு நைட் அப்லோட் பண்ணியிருந்தோம், யாரும் பார்க்கல, அதை பார்த்துக்காங்க. இன்ஃபெர்டிலிட்டி காசஸ், வேரி ஸ்பெஸ் ஆஃப் மென்ஸ்ட்ரல் சைக்கிள், இந்த 2லேருந்து ஒரு கொஸ்டின் வர சான்ஸ் அதிகம். அப்புறம் சேவிங் பிக்சர்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட், இது வரதுக்கு சான்ஸ் அதிகம். டிஃபைன் ஆஷியல் மான்சிபிள்ஸு, இது வந்து சும்மா பார்த்து வச்சுக்கோங்க, அந்தளவு இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஆனால் கேட்க சான்ஸ் இருக்குது. அடுத்தா இது வந்து இந்த 3 மார்க்கில் கேட்க சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நான் சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு அஸ்யூமேஷனாக எல்லா கொஸ்டின் பேப்பரையும் பார்த்து எடுத்து தான் சொல்கிறேன். சும்மா ஏனதானு சொல்லலை. சுவாலஜி நல்லா யூஸ் பண்ணிக்காங்க பியூர் சயின்ஸ் பாய்ஸு. அடுத்தது பாட்னிக்கு இதே மாதிரி போடுவோம். ஸோ ஸ்டே சப்ஸ்கிரைப்ட் அண்ட் கிவ் ஒன் லைக். ஓகே, ஸோ லைக் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், இந்த வாட்டி 3 மார்க் இல்லைனா 2 மார்க்கில் வந்து சான்ஸ் அதிகம். ஓகே, அடுத்த பாப்புலேஷன் டிஸ்பர்சன், ஒரு வாட்டி தான் கேட்டிருக்கான் அந்த கொஸ்டின். ஆனால் இந்த வாட்டி திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் வந்து ஃபஸ்ட் டிவிஷனில் அந்த கொஸ்டின் கேட்டிருக்கான். ஸோ அதனால் இது பார்த்து வச்சுக்கோங்க. இந்த வாட்டி பப்ளிக் எக்ஸாமுக்கு வர சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ப்ராசஸ் ஆஃப் சீவேஜ் ட்ரீட்மெண்ட், இந்த வாட்டி வரதுக்கு சான்ஸ் அதிகம். ஸோ இந்த ப்ராசஸ் ஆஃப் சீவேஜ் ட்ரீட்மெண்ட்டு, ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட்டு, ஸோ கண்ட்ரோல் ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட்டு, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கனாலே எல்லாம் ஒரு கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் ஜெனரல் ஸ்ட்ராட்டஜிஸ் கன்சர்வேஷன். ஸோ இது வேண்டாம், கன்சர்வேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் வேண்டாம். ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்காங்க. அப்புறம் நிறைய கொஸ்டின் பேப்பர் நம்ம போட்டே இருப்போம். நீங்கள் நல்லா ஒரு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா போட கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ மனசே ஒரு மாதிரி ஆயுதம் போய் போடுறேன். ஸோ வியூஸே போகல. சரி, உங்கள் லைக் ஒதுக்கி பண்ணிவிட்டு போங்க. தேங்க்யூ கைஸ்.